எஸ்திரி ஆன்மீக தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவின் வாயிலாக மட்டுமின்றி தொடர்ச்சியாக வாசி யோகம் என்ற ஒரு அற்புதமான ஒரு கலையை பற்றி நீங்கள் இந்த வீடியோ வாயிலாக தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். உலகில் இருக்கக்கூடிய யோகங்களில் உயர்வானது வாசி யோகம். மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள் கையாண்டதுதான் இந்த வாசியோக கலை. இந்த வாசியோக கலை என்பது உலகில் பிறக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தக்கூடியது இந்த வாசியோகம். பஞ்சபூதங்கள் உலகை இயக்குகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இந்த பஞ்சபூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகள் அனைத்திலும் நம்மை தேடி வரக்கூடிய ஒரே ஒரு பஞ்சபூதம் காற்று மட்டுமே. அனைத்தையும் நாம் தான் தேடி செல்ல வேண்டும். உங்களுடைய சொத்தை நீங்கள் தான் தேடி செல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீரை கூட நீங்கள் தான் தேடி செல்ல வேண்டும். பிரபஞ்சம் தரக்கூடிய நீர் கூட எப்பொழுது தருமோ அப்பொழுதுதான் தரும். நெருப்பு நாம் தான் தேடி செல்ல வேண்டும். ஆகாயத்தை கூட வீட்டிற்குள் இருந்து பார்க்க முடியாது, வெளியில் வந்தால் தான் பார்க்க முடியும். பஞ்சபூதங்களில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதனை தேடி வருகிறது என்றால் அது காற்று மட்டுமே. இந்த காற்றை சுவாசித்து அதை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் கண்டறிந்ததுதான் இந்த வாசியோக கலை. இந்த வாசியோக கலையை அடியேனுடைய குருநாதர், கோள்களின் கோலாட்ட நாயகன், வாசியோக சித்தர் கோவை தவத்திரு மகரிஷி அவர்கள் ஒரு 30 வருடங்களுக்கு முன் எங்களுக்கு பல மாணாக்கர்களுக்கு தெல்ல தெளிவாக அடிப்படை முதல் அதிசூட்சமம் வரை கற்றுணர்த்தினார்கள். அடியேனுடைய குருநாதனுடைய பொற்பாதங்களை போற்றி வணங்கி அடியேனுடைய குருநாதனுடைய ஆசீர்வாதங்களுடன் அடியேன் கற்றுணர்ந்த இந்த வாசியோக கலையில் ஒரு சிறு துளியை எஸ்திரி ஆன்மீக தேடல் என்ற சேனல் வாயிலாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். கொடுப்பினை செய்தவர்கள் மட்டுமே இத்தகைய வீடியோக்களை பார்க்க முடியும். இந்த வீடியோ என்பது, இந்த வாசியோக கலை என்பது 64 கலைகளுக்கும் ஆதாரமானது. நீங்கள் எந்த கலையை செய்தால், எந்த கலையை கற்றுணர்ந்து அந்த கலையை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த வாசியோகம் மட்டும்தான் அதை தெளிவுபடுத்துகிறது. நண்பர்களே, இதை நமது முன்னோர்கள் கையாளும் வரை உலகம் மிகப்பெரிய வெற்றி நிலையில் இருந்தது. வாசியோக கலையை மறந்தார்கள். உலகம் சறுக்க துவங்கிவிட்டது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நமது முன்னோர்கள் சுவாசத்தை மட்டுமே கற்றுணர்ந்து ஒரு செயலை செய்தார்கள். வெற்றியின் விளிம்பை எளிதாக பார்த்தார்கள். நாம் பார்த்திருப்போம். 50 வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக கண்டிருப்பீர்கள். கிராமங்களில் ஒரு முதியவர், ஒரு வயதானவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் வைத்தியர் மூக்கு கருகில் கையை வைத்து பார்ப்பார். இடது நாசியிலேயே சுவாசம் சென்று கொண்டிருந்தால் அந்த வைத்தியர் கூறி செல்வார் உறவுகளிடம், நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு சொல்லிவிடுங்கள், இவர் டிக்கெட் கவுண்டரில் நின்றுட்டாரு, எப்போ வேணாலும் யம தர்மராஜா கிட்டேருந்து இவருக்கு டிக்கெட்டு கிடைக்கும், அதனால் பந்தல் போட்டுருங்க, உறவுகளுக்கு சொல்லிடுங்க, அடுத்தடுத்த ஏற்பாடுகளை நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்கன்னு. அப்படி வெற்றியையும் சரி, மரணத்தையும் சரி, அனைத்து செயல்களையும் சரி, இதுதான் என தெல்ல தெளிவாக 100% உறுதிப்படுத்துவது வாசியோகம். அதனால் தான் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், அனைத்தையும் நாம் தான் தேடி செல்ல வேண்டும், பஞ்சபூதங்களை கூட. ஆனால் நம்மை தேடி வரக்கூடிய ஒன்றே ஒன்று காற்று மட்டுமே. குப்புசாமி என்ற நபரை, அந்த சுவாசம் அவரை தேடி வந்து கொண்டிருக்கும் வரை தான் அவரை குப்புசாமி என்று கூறுவார்கள்.
அவரை தேடி வராமல் நின்றுவிட்டால் அவரை பிணம் என்று கூறிவிடுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அல்லவா? இதில் வாசி யோகம் வலது நாசியில் சுவாசம் சென்று வந்து கொண்டிருந்தால் சூரிய கலை என்கிறோம். இடதுகலை இடது நாசியில் சுவாசம் சென்று வந்து கொண்டிருந்தால் சந்திரகலை என்கிறோம். சூரிய கலை என்ன செய்கிறது? சூரிய கலையினுடைய மகத்துவங்கள் என்ன? சந்திரகலையினுடைய மகிழ்ச்சிகள் என்ன? இவைகளில் நாம் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், எதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது எப்படி மனிதனை வழிநடத்துகிறது? நவக்கோள்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி வாசி யோகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. உருவாக போகிற கரு அது ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டுமா, பெண் குழந்தையாக பிறக்க வேண்டுமா என்பதை இந்த சுவாசம்தான் முடிவு செய்கிறது, வாசி யோகம்தான் முடிவு செய்கிறது. சுவாசத்தை தாண்டி உலகத்தில் எதுவும் இயங்குவதில்லை. அதனால்தான் நமது முன்னோர்கள் வாசியோக கலையை மட்டுமே மையமாக வைத்து அத்தனை நிலைகளிலும் அத்தனை செயல்களிலும் சாதனை புரிந்தார்கள். இறைவனை பார்க்க வேண்டுமா? வாசிதான், சுவாசம்தான். இதில் மதம், இனம், ஜாதி, கலரு எதுவும் இல்லை. சுவாசம், காற்று பொதுவானது. உங்களை தேடி வருவதை நிறுத்திவிட்டால் அவனுடைய பெயர் பிணம் என்று விடுவார்கள். யோனியின் வழியாக பிறக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் தொப்புள் கொடி வழியாக சென்று கொண்டிருந்த அந்த சுவாசத்தை வைத்தியம் பார்ப்பவர் தொப்புள் கொடியை வெட்டி கால்களை எடுத்து குலுக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை என்றாலும் சரி, ஆட்டுக்குட்டி என்றாலும் சரி, மாட்டுக்கன்று என்றாலும் சரி, தொப்புள் கொடி வழியாக சென்று கொண்டிருந்த சுவாசம் நின்று முதலாக அந்த குழந்தை சுவாசிக்கக்கூடிய சுவாசம்தான். நவக்கோள்களுடைய தாக்கம் அந்த குழந்தைக்குள் நுழைகிறது. அந்த குழந்தை முதலில் சுவாசிக்கக்கூடிய சுவாசம், முதலில் சுவாசிக்கக்கூடிய தத்துவம் அரசனாகிறானா இல்லை பிச்சைக்காரனாகிறானா? சுவாசம்தான் முடிவு செய்கிறது. சுவாசத்தை தாண்டி உலகத்தில் எதுவும் இயங்குவதில்லை. காற்றேதான் கடவுள். நீங்கள் அந்த காற்றை எப்படி சுவாசிக்கிறீர்கள் என்பதையே உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை உங்களை பிரகடனப்படுத்தும். எனது குருநாதர் அவர்கள் கூறுவார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவரும் உறவில் இருக்கும் பொழுது இருவருக்கும் வலது நாசியில் சுவாசம் சென்று வந்து, ஆண் பெண் இருவருக்கும் வலது நாசியில் சுவாசம் சென்று வந்து 5 நிமிடத்திற்கு குறையாமல் உறவில் இருந்து 5 விரக்கடை அளவு விந்து வெளி சென்றால் அவன் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை அரசன், ஒரு முகருத்தராஜம் போல. அப்படி ஒரு அதிசயங்களை காட்டுவதுதான் இந்த வாசி யோகம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நமது மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் இடது கையில் ஒரு கவட்டை வைத்திருப்பதை. அப்பொழுதுதான் வலது நாசியில் சுவாசம் வந்து கொண்டிருக்கும். யார் ஒருவருக்கு வலது நாசியில் சுவாசம் அதிகமாக சென்று வந்து கொண்டிருக்கிறதோ அவர்களிடம் நவக்கோள்கள் கட்டுப்படுகிறது. இறைவன் அவர்களிடம் கை கட்டுகிறது. அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அவைகள் அனைத்தும் மிக மிக எளிதாக நடைமுறையில் இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 7ஆம் அறிவு என்ற ஒரு திரைப்படத்தில் போதி தர்மனை பற்றியும் தமிழ் திரைப்பட நடிகர் நடித்திருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சுவாசத்தை தாண்டி எதுவும் இயங்குவதில்லை. சுவாசம்தான் அனைத்தையும் வழிநடத்துகிறது. அதில் இந்த வாசி யோகம் வலது நாசி எப்படி, இடது நாசி எப்படி, இதற்கெல்லாம் உயர்நிலையை காட்டுகிற சுழுமுனையை கண்டறிவது எப்படி? நீங்கள் சுழுமுனையை கண்டறிந்தால் இறைவனை கண்டறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது மிக எளிதில் நடக்கும். உங்களை தாண்டி நீங்கள் மாந்திரீகம் கற்க வேண்டாம், எதையும் கற்க வேண்டாம். வாசியை மட்டும் லேசாக உணர்ந்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது.
அப்படி ஒரு புனிதமான கலைதான் இந்த வாசியோக கலை. இந்த வாசியோக கலையை பற்றி நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோக்களிலும் S3 ஆன்மீக தேடல் வழியாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த S3 ஆன்மீக தேடல் உரிமையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் முதலில் நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் கூறிவிடுவோம்.